அதிகாரத்திலே மத்தேயு 17ஆம் அதிகாரம் 3 வசனங்களிலே ஒலிவமலையில் எலியா மோசேயோடு இருந்த நிலையில் அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. யாத்ராகமத்திலே அங்கே மோசே சீனாய் வனாந்தரத்தில் சீனாய் மலையிலிருந்து 40 நாட்கள் கழித்து உடல் நியாயப்பிரமாண கற்பனை பெற்றுக்கொண்டு வந்த பொழுது அவர் முகம் பிரகாசித்ததுங்க. ஆனா சூரியனை போல பிரகாசிக்கல. அது நிமித்தமாக அந்த ஊழியம் வனாந்திரத்திலேயே அது நிலைகுலைய ஆரம்பித்து கானானில் சென்றவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய சுருக்கமா சொன்னா யோசுவா காலேப் என்று குறிக்கப்படும் எண்ணிக்கைக்கு உட்பட்டவர்களை கானானில் பிரவேசித்தார்கள். காரணம் என்ன? சூரியனை தரித்திருக்கல. ஆனால் கிருபின் காலத்தில், முடிவான காலத்தில் அந்த ராஜ்யம் என்று பிரசங்கிக்கப்பட்ட எசையாவை கொண்டே எசையா, எரேமியா, எசேக்கியேல் போன்ற தீர்க்கதரிசிகளை கொண்டே அந்த ராஜ்யத்து குறித்து ஆங்காங்க அறிவிக்கப்படுகிறது. நீ நான் கடந்த நாட்களில் வாசித்திருக்கிறோம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்களேன். இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர தையல் ஆடையுமாய் இருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் சிலாக்கியத்தையும் பெற்றாய். ஆக மிகவும் அழகுள்ளவளாகணும். அந்த மிகவும் அழகுள்ளவளாகணும். அந்த அழகு அவளுக்கு எப்படி கிடைக்கும்னா சித்திர தையல் ஆடைக்கு ஒப்பான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் அவள் அப்பத்தையும் நெய் என்ற திராட்சை ரசத்தையும் அப்படின்னா பரிசுத்த சாக்கிரமத்தை அவள் புசித்து அதை குடித்து நித்தியத்திற்கு தகுதி பெற்றவள். அது நிமித்தமாய் அவள் அழகுள்ளவளாய், மிகவும் அழகுள்ளவளாய். அந்த மிகவும் அழகுள்ளவள் என்றால் அதுதான் முடிவான நிறைவான அழகு. அந்த ராஜ்ய முடிவிலே அவருடைய வருகைக்கு இன்று ஆயத்தப்படுகிற அந்த ராஜ்யத்தினுடைய மிகுந்த அழகு என்று எசேக்கியால் அறிவிக்கப்படுகிற அழகு நான் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் அந்த ஸ்ரீ சூரியனை அணிந்திருக்கிறாள். சூரியன் எதற்குரியது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14-15வது வசனம் வாசிக்கிற பொழுது பகலுக்கு சூரியனை தேவன் உண்டாக்கினார், பகலையாள. இங்கே பகலுக்குரிய வெளிச்சமாய் சூரியனை இவள் அணிந்திருக்கிறாள். அந்த சூரியன் என்ற மிகுந்த அழகுதான் அவளை அருணோதயமாக மாற்றி விடுகிறது. உன்னபதார்ப்பத்தில் வாசிக்கிற அருணோதயம் போல உதிக்கிற சூரியனை போல உதிக்கிற இவள் யார்? இந்த அழகுதான் மிகுந்த அழகு என்று வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அந்த பரிசுத்த புதிய எருசலேம் நகரமானது அந்த பூமியிலிருந்து எழும்பலங்க. பூமியிலிருந்து அது எழும்பல, அல்லது பிதாவினால் அது அது நான் வெளிப்படை 21ஆம் அதிகாரம் 2வது வாசிக்கிறோம். வாசிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தேவனிடத்தில் இருந்து தேவன் அதை அனுப்பி வைக்கல, ஆனால் புறப்படுகிற இடம் தேவனிடத்தில். அப்படின்னு என்னங்க அர்த்தம்?
சீயோனில் மீதியாயிருந்து எருசலே பரிசுத்த புதிய எருசலே நகரமாக மனுஷர் மத்தியிலே அது தரித்திருந்து அந்த இருள் நிறைந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை வலுசற்பத்தை எதிர்த்து அவனை தோற்கடித்தது நிமித்தமாய் ஜெயம் பெற்றவளாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜீவபுஸ் ஆட்டுக்குட்டியாடி ஜீவத்தில் பேர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தவான். இந்த எசையா நான்காம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க தயவு செய்து. சீயோனில் மீதியா இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். இப்ப இவங்க சீயோன் மீதியா இருந்தவங்க. அந்த மீதியா இருந்தவங்களை தான் வெளிப்படை 21ஆம் அதிகாரத்துல சீயோன் புறப்படுது. யார் அனுப்பி தூதர்களோ அருமை மணவாளன் இயேசுவாய பிதாவோ அனுப்பல. இவளா தேவ திட்டத்தின்படி சீயோன் புறப்பட்டு அது எருசலேமின் வழியாய், அது பரலோகத்தின் வழியாய் அது இறங்கி வருது. அப்போ பூமியிலிருந்து இந்த பரிசுத்த இந்த அந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள் இருக்காங்களே, தேவனுடைய சுதந்திரவாளிகள், இவர்கள் பூமியிலிருந்து உண்டாக்கப்படல. இவங்க தேவ திட்டத்தின்படி அவரிடத்தில் வைத்திருந்து கடைசி நாட்களில் அவர்கள் பூமியிலே மனுஷர்களாக அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய மகிமை அணிந்து கொண்டவர்களாய் அவர்கள் வளர்க்கப்பட்டு அந்த மகிமையின் நிறைவுதான் இப்ப வெளிப்படை 21ஆம் அதிகாரத்தில் அவள் 2ஆம் வசனத்தில் அது இறங்கி வருகிற பரிசுத்த புதிய எருசலேம் நகரம் என்று சொல்லப்படுது. 3ஆம் வசனத்தில் மனுஷர் மத்தியில இறங்கி வந்தது, இறங்கி வந்த அது தேவன் தங்கியிருக்கும் தேவன் வாசஸ்தலமாக என்று அறிவிக்கப்படுது. இந்த மனுஷர் மத்தியில் தேவனுடைய வாசஸ்தலமாக தரித்திருக்கிற அந்த பரிசுத்த புதிய எருசலேம் நகரத்தில் அனுப்பப்பட்டு வந்த நீதிமான்களாகிய அந்த பரிசுத்தவான்கள் பொல்லாங்கனை எதிர்த்து அவனை மேற்கொள்ளுகிறது நிமித்தமாய் கண்ணீர் 5ஆம் வசனத்தை வெளிப்படுத்த 21ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே கண்ணீர் முந்தினவை எல்லாம் அழிந்து ஒழித்து போயிற்று, சஞ்சலம் தவிப்பும் நீங்கி போயிற்று, தேவன் தாமே கண்ணீரியாக துடைப்பார். இந்த ஒரு 7 முதல் 3 ஆண்டுகால உபத்திரவம் அவற்றில் அவர்கள் படுகிற பாடுகள் நிமித்தமாய் தேவன் அவருடைய கண்ணீரை துடைக்கிறார். அது நிமித்தமாய் 9-10 வசனங்களிலே ஆண்டவர் 2ஆம் வசனத்தின்படி அங்கிருந்து இறங்கி வந்த இவள் தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட அழகை தரித்துக் கொள்ள வேண்டும். எங்கே தரித்துக் கொள்ள வேண்டும்? மனுஷன் மத்தியிலே. இதன் வழியாக கண்ணீரும் கவலையும் நிறைந்த வாழ்க்கையின் வழியாக. இது நிமித்தமாய் அவள் ஜெயம் பெற்றவள் என்பதற்கு அடையாளமே தேவ மகிமடைந்த ஆட்டுக்குட்டியாளனுடைய மனைவியாகிறாள். ஆக தேவனுடைய மகிமைதான் எசேக்கியேல் சொல்றாரு, மிகுந்த அழகை பெற்றாய், ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் இதற்கென்ற மிகுந்த அழகுள்ளவளானாய். அப்போ வெளிப்படுத்தல் 21 அந்த ராஜ்யமாகிய பரிசுத்த புதிய எருசலேம் நகரம் தன் புருஷனோடு சேர்ந்து கொள்ளணும், வர இருக்கின்ற மணவாளன் இயேசுவோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய அச்ச அடையாளங்களை இவள் அணிந்து கொண்டாகணும். அவர் யார்? அவருடைய புறப்படுதல் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்திருக்கிறோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாக இருக்கிறது.
அப்போ புறப்படுகிற வேளையில் அவர் சூரியனாக புறப்பட போகிறார். அவரை சந்திக்கணும், அவரால் ஏற்றுக்கொள்ளப்படணும்னு சொன்னா அவருடைய மிகுந்த பூர்ண அழகு எதுங்க? அருணோதயம், சூரியன். ஆகையினால் இந்த ராஜ்யம் தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட அழகை அடையணும். தன் புருஷன் அருணோதயம் போல வர இருக்கிறபடினாலே அந்த சூரியனை இவனும் அணிந்து கொண்ட பொழுதுதான் அவருக்குரிய அழகை இவள் அணிந்து கொள்கிறாள். அதுதான் இவளுக்கு அந்த அழகை கொடுக்கிறது எதுங்க? தேவனுடைய மகிமை. அதுதான் மிகுந்த அழகு. வேதத்திலே பாட்டி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபம் அழகுமா இருக்கிறது என்றார். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும், இவளுடைய தங்குற இடம் பூமி இல்ல, சிகரங்களின் கொடுமுடி. சிகரம் என்றால் பீக், மலை உச்சி. ஆக சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி என்றால் அருமை இரட்சகர் சூரியனை அணிந்திருக்கிறார். இந்த ஸ்திரீயானவள் சூரியனை அணிந்திருக்கிறாள். ஏசப்பாவுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. ஆனால் இவளுடைய முகமோ தேவனுடைய மகிமையை அணிந்து கொண்டதற்குரிய அடையாளமே இவருடைய முகரூபம் சூரியனை போல பிரகாசிக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாய் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஊழியர்கள், தேவச்சனங்கள், நீ ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தருடைய ஒளிங்க, அது ஜஸ்ட் சந்திரனை போல இல்லைங்க, சூரிய ஒளி. எப்படி அது அந்த சூரிய ஒளிக்கற்றை, இந்த சன் பீம் இருப்பாருங்களே, அது அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒருமனப்படி ஜெபிச்சீங்கன்னா அந்த சூரிய ஒளி அப்படி அந்த ஒளிக்கட்டை அப்படியே நேரம் அவங்க நோக்கி வரீங்க. இருட்டு நேரத்தில் டார்ச் அடிக்கிறான் வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல இருந்து அந்த ஒளிக்கற்றை நேரம் எங்க அடிக்கணும் அங்கதான் அடிக்கும். அதுபோல நீ ஜெபிக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஒளிங்க கடுமையான ஒரு 1000 சூரியன் ஒரே சூரியனாக இருந்து வெளிப்படுத்துகிற அந்த ஒளி இருப்பாருங்க, வெளிச்சம். அதை காட்டிலும் அதிகமான வெளிச்சமாய் உங்கள் மேல் அடிப்பதை இந்த கண்ணை திறந்து பார்க்கலாங்க. அதெல்லாம் எதுங்க? முன் அடையாளம். இந்த மணவாட்டியானவள் மிகுந்த அழகு, அழகல்ல மிகுந்த அழகு. அருமை இரட்சகர் இந்த மணவாட்டியை குறித்து நான் 2:14 உன் முக ரூபத்தை காண்பி. ஏன்னா அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறது. அவருடைய மணவாட்டியின் முகம் சூரியனை போல பிரகாசிக்கணும். ஆனா இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? அந்த மிகுதியான மகிமையை, மிகுந்த அழகை நாம் அணிந்து கொள்ள தேவன் வைத்திருக்கிறதுங்க தேவனுடைய மகிமை. அதனாலதான் வேத ஆவியான ஆங்காங்க அறிவிக்கிறாருங்க, நாம் மகிமின் மேல் மகிமை மறுவப்படுவோம். மணவாட்டியானவளுக்குரிய அழகுதுங்க மகிமைதான். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சபைகளில் ஊழியர் பார்த்தா தன் முகத்தில் என்னென்னலாம் தொக்கிட்டு கிடக்கு. நான் கடந்த முதல்காலம் கல்யாணம் போயிருக்கும் போது ஊழியருடைய நடையை பார்த்தா
அங்க கிறிஸ்தவன் சொல்லி பேர்ல வந்த பார்த்தா எங்கெங்கெல்லாம் அந்த முடி போதுங்க, எங்கெங்கெல்லாம் இங்க இருந்து எடுத்துக்கிறான், இங்க இருந்து. அது அழகா கர்த்தருடைய பிள்ளைகளே, சாத்தானுடைய அழகுதான். சபை மக்கள் யாராவது இங்க மொட்டு வெட்டி இங்க வெட்டி இங்க தொடுக்கு வச்சுக்காதீங்க, வச்சுக்கிட்டா ஓடி போறீங்க. சபையில் ஒருத்தர் அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கக்கூடாது. ஆவிக்குறி ஒழுங்க பின்பற்றணும். பிள்ளைகளை பெற்றோர்கள் அப்படி வளர்க்கணும்.